அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஆர்ஜி சத்யநாராயணன். எல்லோரும் நோய் நொடியின்றி வாழவும், எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ, எல்லாம் வல்ல இறையர் பரம்பொருளை வாழ்த்தி இந்த வீடியோவ தொடங்குறேன். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, சர்க்கரை நோய் பற்றிய விழிப்புணர்வு வீடியோ. சர்க்கரை நோய் அப்படின்னா என்ன? சர்க்கரை நோய்க்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சர்க்கரை நோய் அப்படின்றது எதனால வருது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இரைப்பையில ஏற்படக்கூடிய செரிமான கோளாறு தான் சர்க்கரை நோய்க்கான அடிப்படை துவக்கம். 2வது பார்த்தீங்க அப்படின்னா, மண்ணீரலினுடைய சூடு. இந்த மாரி இருக்கக்கூடிய விஷயங்கள்னால தான் நம்ம சர்க்கரை நோய் அப்படின்றது உண்டாகுது. மண்ணீரல் எப்படி சூடாகுது? அத நம்ம எப்படி தடுக்கிறது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, நாம அக்குபஞ்சர் அறிமுக வகுப்புல முதல் வீடியோல போட்டிருக்கோம். கண்கள் கழுவும் முறை. அந்த கண்கள் கழுவும் முறை செய்வதன் மூலமா மண்ணீரலினுடைய சூட்டை நம்மால் தடுக்க முடியும். இரைப்பையில் ஏற்படக்கூடிய ஜீரணத்தை உங்களால் சரி செய்ய முடியும். மேலும் நம்மளுடைய மனக்கவலைகள், குழப்பங்கள், சிந்தனைகள் இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது ஹரீஸ், வொரீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்னால மண்ணீரல் சூடுபடுது. அதனால மனக்குழப்பங்களோ, கவலைகளோ, அதிகப்படியான தேவையற்ற சிந்தனைகளோ இல்லாம நல்ல முறையில நம்ம மனசையும் நம்ம சரி பண்ணணும் அப்படின்றது சர்க்கரை நோயினுடைய அடிப்படையான விஷயங்கள். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, உணவு செரிமானம் அப்படின்றதுல பிரச்சனை ஏற்படும்போது, அதை சார்ந்து அடுத்தடுத்த உறுப்புகள் அப்படின்றது உங்களுக்கு பாதிப்பு குடுக்க ஆரம்பிக்கும். அதனால நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, உணவு பழக்கவழக்கம் முறைப்படுத்த வேண்டும். அத நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உணவு உண்ணும் முறை அப்படின்றது இருக்கு. உணவு சாப்பிடுறதுக்கே ஒரு மெத்தட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆமா. அதுதான் உண்மை. அது எப்படி சார் உணவு சாப்பிடுறதுக்குன்னு ஒரு மெத்தட் எப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பசி எடுத்து சாப்பிட்டா தான் அந்த உணவானது ஜீரணம் ஆகும். அது இல்லாம பசி இல்லாம சாப்பிடுறது, காலம் கடந்து பசி எடுக்கிறத விட்டுட்டு 1 மணி நேரம், 2 மணி நேரம் கழிச்சு லேட்டா சாப்பிடுறது. இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஜீரணத்தில முதல் பிரச்சனை வரும். அதற்கு அடுத்து கேஸ்ட்ரிக் பிரச்சனைகள் வரும். அதற்கு அடுத்தபடியா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகள் நாளடைவுல தொடர்ந்து நம்ம உடம்புல ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, மலச்சிக்கல் அப்படின்றது எல்லாத்துக்குமே வரும். நம்ம உடம்புல பொதுவான விஷயம் நோய் அப்படின்றது எல்லா விதமான கழிவுகளினுடைய தேக்கம் தான் நோய். அந்த கழிவுகள வெளியேற்றுவதற்குண்டான விஷயங்களை நாம் செய்யும்போது, நோய் அப்படின்றது நமக்கு இருக்காது. நம்ம சர்க்கரை நோய்க்கு நெறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா, தினசரி அதிகப்படியான கசப்பான உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நோய் அப்படின்றது தீரும் அப்படின்றது நெனச்சு அதிகப்படியான கசப்பு எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதை சார்ந்து வேறு விதமான பல நோய்கள் உடம்பில் உண்டாகும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா, உணவு உண்ணும் முறை. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவ கொஞ்சமா எடுத்து வாயில வச்சு, நல்லா உதட்ட மூடி, நல்லா மென்னு அரைக்கணும். அதாவது வாயில அந்த உணவின் சுவையானது உமிழ்நீர சுரக்கும். அந்த உமிழ்நீரோட சேர்த்து நீங்க அந்த உணவ நல்லா அரைச்சு உண்ணும்போது, அந்த உணவு முறையான ஜீரணம் அப்படின்றது கிடைக்கும். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா,
அந்த உணவானது தேவையான அளவு மட்டும் தான் நம்மளால எடுத்துக்க முடியும். அதிகப்படியான உணவு அப்படின்றது போகாது. சாப்பிடுவதற்கு குறைந்தது 15 முதல் 20 நிமிடம் வரை நேரம் ஒதுக்கி பொறுமையாக உணவை நாம் உண்ணும்போது அந்த உணவானது ஜீரணம் அப்படின்றது நடக்கும். 2வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நீர் பருகும் முறை. அது எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம சாப்பிடும்போது இடையில தண்ணி குடிக்கிறதோ, இல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியா நெறைய ஒரு சொம்பு தண்ணி குடிக்கிறதோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த உணவும், நீரும் அதிகப்படியா சேரும்போது, வயிற்று உப்புசம், வயிற்று பொருமல், வாயு தொந்தரவு இந்த மாதிரியான அதிகப்படியான பிரச்சனைகள வந்து உண்டாக்கும். அதனால நீங்க உணவு உண்ணும்போது நீர் அருந்துகிற பழக்கம் யாரெல்லாம் இருக்கிறதோ, அத இன்னையிலிருந்து அத ஸ்டாப் பண்ணுங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, நீரானது இயற்கையில் கிடைக்கக்கூடிய நீரை அருந்தும்போது, நமக்கு பலவிதமான நோய்களிலிருந்து நாம் காக்கப்படுகிறோம். நான் சார் சுத்தமான தண்ணி குடிக்கிறேன், கேன் தண்ணி குடிக்கிறேன், ஆரோ தண்ணி குடிக்கிறேன். இதனால நோய் இல்லாம இருக்க முடியும்னு நெறைய சொல்றாங்க அப்படின்னா, நம்ம உடம்புல இருந்து கழிவுகளை வெளியேற்றும் வேலையை அந்த நீரானது நிச்சயமாக செய்யாது. அதனால இயற்கையில கிடைக்கக்கூடிய நல்ல நீர வந்து நீங்க பருகுங்க. அது கிணற்று நீராக இருந்தாலும் சரி, நீங்க கார்ப்பரேஷன் பைப்ல வரக்கூடிய நீராக இருந்தாலும் பரவாயில்லை. அந்த நீரானது பார்த்தீங்க அப்படின்னா, சுத்தம் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு, நல்ல ஒரு மண்பானைய வாங்கி, அடியில மணல் போட்டு, ஒரு பிளாஸ்டிக் பவுல்ல மணல் போட்டு அந்த பானைய வச்சீங்க அப்படின்னா, அந்த தண்ணி ஆனது எந்த விதமான கழிவுகள் இருந்தாலும், எந்த விதமான தேவையற்ற விஷயங்கள் இருந்தாலும், அவற்றை உடனடியாக அதாவது நைட் ஊத்தி வச்சீங்க அப்படின்னா, அடுத்த நாள் காலையில உங்களுக்கு வெளியேத்திரும். அந்த தண்ணி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சுத்தமான நீராக மாறிவிடும். பான தண்ணி குடிச்சா சில பேர் கேட்கலாம், "சளி பிடிக்கலாம் இல்லையா சார்?" அப்படின்னு. அது நீங்க தொடர்ச்சியா யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த சளி தொந்தரவு அப்படின்றது வராது. இல்ல அப்படி உங்களுக்கு கொஞ்ச நாள் பழகுற வரைக்கும் நீங்க அந்த தண்ணிய வந்து பானையிலேருந்து எடுத்து லேசான சூடு பண்ணி அந்த தண்ணிய குடிக்கலாம். அது கூட செய்யலாம். அந்த மாரி உணவு உண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நீர் பருக வேண்டாம். உணவு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளரோ, இல்ல 1/4 டம்ளரோ தண்ணி தொண்டைய நனைக்கிறக்கு அளவா குடிச்சிட்டு, அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1/2 மணி நேரம் கழித்து உங்களுக்கு வந்து தண்ணி தாகம் வந்து எடுக்கும். அப்ப அந்த ஒவ்வொரு 1/2 மணி நேரத்துக்கு பிறகும் அந்த நீரானது நீங்க எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உணவானது ஜீரணம் முறைப்படி நடக்கும். சத்துக்கள் சரியாக பிரியும். கழிவுகள் சரியாக பிரியும். நோய் அப்படின்றது உங்களுக்கு வராது. குறிப்பா அந்த சர்க்கரை நோய். அதனால இப்ப இந்த வீடியோ பார்த்த நிமிஷத்திலிருந்து நீங்க எல்லாருமே இந்த விஷயங்கள வந்து நீங்க கடைபிடிங்க. அதே மாரி உணவு எடுத்துக்கக்கூடிய நேரத்தில் இருந்து 1/2 மணி நேரம் ம் முன்னாலையும், 1/2 மணி நேரம் பின்னாலையும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நீரானது எடுக்க வேண்டும். சரிங்களா? இப்ப இந்த விஷயங்கள வந்து நீங்க ஃபாலோ பண்ணும்போது, சர்க்கரை நோய் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம உடம்புல வந்து வராமல் நம்மால பாதுகாக்க முடியும். மேலும் சர்க்கரை நோய் வந்தவங்களுக்கும், சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய கால் எரிச்சல், கால் வலி, பாதை எரிச்சல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு, நம்ம இது அக்குபஞ்சர்ல வந்து மிகச்சிறப்பான புள்ளிகள் எல்லாமே இருக்கு. நீங்க அதுல வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு புள்ளி பார்த்தீங்க அப்படின்னா, சர்க்கரை நோயினை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய புள்ளி மண்ணீரலின் வெப்பத்தை தடுக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளி எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உள்ளங்கையில
மணிக்கட்டில் இந்த ரேகை இருக்கு இல்லையா, இந்த ரேகையிலேருந்து தூக்கத்துக்கு நம்ம முதல் வீடியோவில், அறிமுக வகுப்பின் முதல் வீடியோவில் ஒரு பாயிண்ட் பார்த்தோம். இந்த இடத்துல நீங்கள் அந்த பாயிண்ட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மடிப்பு ரேகையிலிருந்து இந்த தசைநார் அப்படின்றது போகும். இந்த தசைநார் நடுவில் இதுக்கும் இடைப்பட்ட இந்த புள்ளி தசைநாரின் மைய புள்ளி. இந்த புள்ளியானது பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அப்படின்றது எல்லாத்துக்கும் நான் சொல்லியிருக்கேன். 1 நிமிஷம் லேசான டச், 1 நிமிஷம் அழுத்தம் கொடுத்து டச்சு, அதுக்கடுத்து லேசான டச். 3 நிமிடம் தான். இந்த புள்ளியை நீங்கள் அழுத்தம் கொடுத்து ஆக்டிவேட் செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா மண்ணீரல் சார்ந்த நோய்களை தீர்க்கக்கூடிய புள்ளிகள். இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மிக 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 முக்கியமான ஒரு விஷயம், இந்த புள்ளியானது மனிதனுடைய வாழ்நாளை நீட்டிக்கக்கூடிய ஒரு அற்புதமான புள்ளி. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புள்ளியை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி நோய் வந்தவங்களும் சரி, சர்க்கரை நோய் வந்தவங்களும் சரி, சர்க்கரை நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, இந்த ஒரு புள்ளியை நீங்கள் தினசரி தூண்டுவதன் மூலம் சர்க்கரை நோய் வராமல் நாமே பாதுகாக்க முடியும். மேலும் கண்கள் கழுவும் முறை அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 2வது உணவு உண்ணும் முறை அப்படின்றத சொல்லியிருக்கேன். நீர் அருந்தும் முறையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் கடைபிடிக்கும் போது சர்க்கரை நோயினுடைய தாக்கத்திலிருந்து நம்மளை நாமளே விடுவிக்க முடியும். அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை முயற்சி செய்து பாருங்கள். ஒரு 10 நாட்கள்லேருந்து 15 நாட்களில் உங்களுக்கே நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்றது வரும். மேலும் இதற்கு முன்னால் சொல்லியிருக்கக்கூடிய அறிமுக வகுப்பில் 1 மற்றும் 2ஆம் வகுப்பில் சொல்லியிருக்கக்கூடிய புள்ளிகள் 6 முக்கியமான கோல்டன் புள்ளிகள் அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த புள்ளிகளையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டு வரலாம். மேலும் இனி வரவிருக்கக்கூடிய காலங்களில் அடுத்தடுத்த நோய்களை பற்றி மீண்டும் பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.